வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு தயாரா? இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சிக்ஸ் சென்ஸ் சேனல் வழியா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியமான, சிறப்பான, நிறைவான, அதிசயமுடைய ஒரு தீபாவளியா இந்த தீபாவளி உங்களுக்கு அமையணும்னு எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்தை நம்ம கேட்டுக்க போறோம். இந்த வாரம் மட்டும் இல்லைங்க, எல்லா வாரமுமே நமக்கு சிறப்பான வாரமா அமையணும். ரொம்ப அழகான மெசேஜஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 விளக்குகள் தெரிய போகுதுங்க. ஏதேனும் ஒரு விளக்க சூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிரம்மாண்டமா மாறப்போகுது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. அழகான மெசேஜஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நான் நம்புறேன். வாங்க ரீடிங் குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஏஞ்சல் கார்ட் ரீடிங் கிளாஸ் தீபாவளி கழிச்சு ஆரம்பிக்க போகுது. அது பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பர்சனல் ரீடிங்ஸ் கூட எடுத்துருக்கலாம். இல்ல ட்ராமா ஹீலிங், டாரோ ரீடிங், என்ன சர்வீஸ் வேணாலும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. வாங்க அழகான தீபாவளியில அழகான மெசேஜஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். 19ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக சூட்டபிளா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கும் புரியும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதை என்னைக்குமே மறந்துடாம டைட்டா பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் திகழும். வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ரொம்ப அழகான ஒரு விளக்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதல்ல இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும். ஹாவ் அ பியூட்டிஃபுல், சேஃப், அபண்டன்ட் தீபாவளி. ஒரு நிறைவான தீபாவளியை நீங்க அனைவரும் கொண்டாடணும் அப்படின்ற ஒரே மகிழ்ச்சியோட இன்னைக்கு நம்ம ரீடிங் பண்ண போறோம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது அக்டோபர் 19ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி. ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க அனைவருக்கும் நிறைய நிறைய சந்தோஷம், அபண்டன்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட. ஓகே, ஸோ இந்த வாரம் உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிவன் மெசேஜ் பார்த்துடலாம். ஓகே, ஏன்னா நேற்று சனி பிரதோஷம். ஸோ அந்த எனர்ஜிஸ்லாம் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துட்டு சில கார்ட்ஸ் திறந்துருக்கு. ஓகே, என்ன மெசேஜ் பார்த்துடலாமா? வாவ், மாற்றம். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் வர வாழ்த்துக்கள். என்னங்க மாற்றம் வரும்ன்றீங்க, வாழ்த்துக்களும் சொல்றீங்க. ஆமாங்க, ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இல்லாம லைஃப் எப்படிங்க மாறும்? கண்டிப்பா நிறைய நிறைய மாற்றங்கள் உங்களை சேரட்டும். நிறைய சந்தோஷங்கள் உங்களை சேரட்டும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீ ஒன்ன ரெடி பண்ணு. நிறைய மாற்றங்கள் வரப்போது, அதுக்கு நீ ஒன்ன ரெடி பண்ணு. இது உனக்கு தெரியும், தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு ஆமாமா எனக்கு ஏற்கனவே தெரியும், பெரிய சேஞ்ச் என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்னு எனக்கு தெரியல. பட் ரிமெம்பர், எந்த மாற்றம் வந்தாலும் அதை நமக்கு ஏத்த மாதிரி ஃபேவரபிளா மாத்திக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம எண்ணமா இருக்கணும். ஐயோ மாற்றம் வந்ததே அப்படின்னு நினைக்கிறத விட எந்த மாற்றமா இருந்தாலும் எனக்கு அது சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ஓகே, சரி, ஒரு ஏஞ்சல் மெசேஜை எடுத்துடலாம். ஓகே, என்ன மெசேஜ் வருதுன்னு பாத்துடலாமா? ரெடியா? ஐ எம் ரெடின்னு டைப் பண்ணுங்க பாப்போம். ஏஞ்சல் மெசேஜ், ஐ எம் ரெடி. ஓகே, பி அசர்ட்டிவ். நீ எது சொன்னாலும் எதை பண்றனாலும் தெளிவா, கான்பிடென்டா, போல்டா பண்ணு. உன் வாழ்க்கையோட சாவியே உன்கிட்டதான் இருக்கு. நீ வெளியில எங்க தேடி போற? எங்கேயும் தேடி போகாத. உன் வாழ்க்கையோட கோல்டன் கீ இஸ் வித் யூ. கோல்டன் கீ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அசர்ட்டிவா பண்ணு, போல்டா பண்ணு, கான்பிடென்டா பண்ணு. இது எப்படி பதில் வரும், அது எப்படி பதில் வரும், அதை நினைக்கிறதெல்லாம் உன் பொறுப்பு கிடையாது. ஜஸ்ட் பி போல்ட், அவ்வளவுதான். ஸோ இன்னும் பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் உங்களுக்கு வர வாழ்த்துக்கள். எங்கெங்க எஸ் சொல்லணும், எங்கெங்க நோ சொல்லணும். there is always something better. இப்போ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்றதுக்காக கன்ஃபியூஸ் ஆகாத. எனக்கு இந்த எனர்ஜிஸ் பார்க்கும்போது மாற்றம் ஏதோ உங்களை தேடி வருது. ஒரு ஓவர்வெல்மிங் எனர்ஜி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். பட் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்குள்ள நல்ல ஒரு பவர் இருக்குங்க. அந்த பவரை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலையா?
சில நேரம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? ஆமாண்ணா எஸ் ஐ ஃபீல் ரெஸ்ட்லெஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாற்றம் வரத்துக்கு முன்னாடி ஒரு 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 ஆட்டம் காட்டம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். டோன்ட் இக்னோர் தட். பட் அந்த ஆட்டத்தை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு பாசிட்டிவா அமையணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. பட் இந்த கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது என்ன மாதிரியே ஒருத்தங்களை நான் என் வாழ்க்கையில சந்திக்க மாட்டேனா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு. அந்த தாட்ஸுக்கு சமமான ஒருத்தங்களை நான் சந்திச்சா, நாட் என்ன மாதிரினா என்னோட எனக்கு வந்து இப்ப அன்பு தேவைன்னா அன்பு கொடுக்குற மாதிரி. ஓகே, someone is mirroring me. நான் லெஃப்ட பார்த்தா ரைட்டா தானே தெரியும் மிரர்ல, அந்த மாதிரி. ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன்னா எனக்கு வரவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மாத்திருவேன். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ என்கிட்ட எது இல்லையோ அதை அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணும், அவங்க கிட்ட என்ன இல்லையோ அதை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி மனிதர்களை என் வாழ்க்கையில நான் சந்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனதளவுல இருக்கு. நீங்க ரொம்ப மேக்னெட்டிக்குங்க. அந்த ஒரு மாஸ்க், உங்ககிட்ட ஒரு மாஸ்க் இருக்கு. இந்த வாரம் அந்த மாஸ்க கழட்டிட்டு எல்லாத்தையுமே டீல் பண்ணுங்க. ஆல்சோ ஏதோ ஃபேமிலியில ஒரு நீங்க பண்ற ஒரு விஷயம் ஓகே பயங்கரமா பேசப்பட போகுது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. மனசளவுல ஒரு விஷயத்த பேசணுமா சொல்லணுமான்னு யோசிச்சு அப்புறம் சொல்லுங்க. அவசரப்பட்டு எதுவுமே இந்த வாரம் பேசிடாதீங்க. உங்க ப்ரெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலும் தெளிவா இருக்கணும். அதை மத்தவங்க வந்து விமர்சிக்கவோ இல்ல நீங்களே விமர்சனத்துக்குள்ளாகிறதோ இந்த வாரம் கிடையாது. பாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எதை பண்ணாலும் ஒரு பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எடுங்க. அவசரப்படாதீங்க இந்த வாரம். சில நேரம் நீங்க சைலண்டா இருக்கிறது கூட பெட்டரா இருக்கும். எந்த ஒரு டைனமிக்ஸ்லயும் போய் மாட்டிக்காதீங்க. அண்ட் ஒர்க் வைஸ் பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன். அப்படி இருக்கிறது தான் நல்லது. நீங்க நினைக்கலாம் என்னங்க அத்தாரிட்டேட்டிவ், மத்தவங்க தாங்க என்ன வச்சு செய்யறாங்க. இல்ல இந்த வாரம் ஒரு கொலாபரேஷன், நானும் சேர்ந்து பண்றேன் நீ ஏன் தனியா பண்ற அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு கூட, அந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட வருவாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த வாரம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இக்னைட், எம்பாடி, இமர்ஜ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப்ல கொடுத்துருவேன். நீங்க செட் 1 அந்த முதல் விளக்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இக்னைட், எம்பாடி, இமர்ஜ் இதை பயன்படுத்தி பாருங்க. 4 and 17 4-17 இந்த நம்பர்ஸை வந்து எதுக்காவது யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆல்சோ இந்த வாரம் பார்க்கும்போது எஸ் புதிய உறவுகள், நம்ம வாழ்க்கை நிறைய உறவுகள் பார்க்குறேன். புதிய உறவுகள் ஒரு ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கே பண்ணிக்க போறீங்க. இனிமே எனக்கு நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும், அந்த டெசிஷன் எடுக்க போறீங்க இந்த வாரம். சண்டேக்கு மேல அடுத்த சண்டே ஒரு மைண்ட் ஒரு காமா மாறிடும்னு பாக்குறேன். பட் அது வரைக்குமே புதிய உறவுகள் வேணும், என்ன தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற உறவுகள் எனக்கு வேணும்ன்ற ஒரு ப்ராமிஸை நீங்க பண்ணிக்க போறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய ப்ளூஸ் யூஸ் பண்ணுங்க, ப்ளூ கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஏதாவது வேலை முடிக்காம வச்சிருந்தீங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கான தருணம் இந்த தருணம் தான், அதையும் முடிச்சிருங்க. ஒரு விஷயமா நீங்க இப்ப மாறணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும்ன்ற தருணத்துல இருக்கீங்க. அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தடுப்பு வேணுமா வேண்டாமா, முதல்ல அந்த டெசிஷன் எடுக்கிறதுன்றது வேற. பட் ஒரு விஷயம் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த தடுக்கிற விஷயம் வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ற நேரம் இதுதான். ஓகே, இதுதான் அந்த நேரம். ஸோ லிசன், முடிவை எடுத்தே ஆகணும். அது என்ன தடுக்குது அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அதுதான் அந்த டார்க்னஸ் லைட்டா மாத்த போகுது. லைட் அப்படின்றத டைப் பண்ணுங்க. எஸ், நிறைய பிளான் வச்சிருக்கீங்க, பட் எதுவுமே ஆக்ஷனபிளா இல்லை. நிறைய பிளான்ஸ், இது பண்ணும் அது பண்ணும். இந்த வாரம் ரீநெகோஷியேட் வித் யோர் செல்ஃப். பண்ண முடியலன்னு யோசிக்கிறத விட என்ன பண்ணணும் அப்படின்னு ரீநெகோஷியேட் பண்ணுங்க. உங்ககிட்டயே உட்காந்து பேசுங்க, உங்க பிளான்ஸை மாத்துங்க. ஏன் இப்படி இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு மாத்துங்க. தெரியல, ஐ ஹாவ் an inner calling.
இன்னும் ஒரே ஒரு சிவன் கார்டு எடுக்கணும்னு என்ன மெசேஜ்னு பாத்திரலாமா? ஓகே, ருத்ர மந்த்ரா. உங்களுக்கு வந்து ஏதேனும் மந்த்ரா மேல நம்பிக்கை இருந்தா அந்த மந்த்ராவை வந்து சாண்ட் பண்ணுங்க. இங்க கார்டுல எனக்கு வந்திருக்கிறது சிவன் கார்ட்ஸ் அப்படின்றனால ஓம் நமோ பகவதே ருத்ராயே. சோ இத வந்து நீங்க வந்து சாண்ட் பண்ணலாம். நீங்க ஆசைப்படுற அத்தனையும் உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். 108 தடவை எதை சொன்னாலும் 108 தடவைன்னு சாண்ட் பண்ணி பாருங்களேன். அது அற்புதமா அமையும்ன்றதான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். சோ நம்ம ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு ஒரு 108 தடவை ஒரு ஜபமாலை இருந்தா பரவாயில்ல. நான்லாம் வந்து முதல்ல வந்து நிறைய ரீடிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். இந்த நவதானியங்கள்லாம் இருக்கும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, வீட்டுல நம்ம இந்த வெள்ளை சுண்டல்லாம் இருக்கும்ல, அந்த 108 எடுத்து வச்சு கவுண்ட் மறக்கக்கூடாதுன்னு என்னோட இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸ், என்னோட அஃபர்மேஷன்ஸ், அதெல்லாம் அப்படிலாம் நான் சாண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் மாத்தி வேற வேற பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் ஜபமாலை இல்ல, எதுவுமே இல்ல, நான் எப்படி 108 தடவை பண்றது? எழுதுனா வரமாட்டேங்குது, பட் எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்குன்னா திஸ் இஸ் த வே. ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த தீபாவளி உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தீபாவளியா அமையட்டும். நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறட்டும். அன்பும் ஆசையும் நிறைந்த ஆரோக்கியமான சந்தோஷமான தீபாவளி உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் நம்ம சிக்ஸ் சென்ஸ் சேனல் வழியா நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் பாய். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் as always keep smiling. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். செட் டு அழகான விளக்க நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல் வழியா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இனிய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிமை அப்படின்ற அந்த வார்த்தைக்கே உகர்ந்தார் போல் நிறைய அன்பு, பாசம், மகிழ்ச்சி, சிரிப்பு, சத்தம், ஆரோக்கியம், நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னு பியூட்டிஃபுல்லா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு, நேத்து மகா சிவராத்திரி. ஸோ அந்த எனர்ஜிஸ் கண்டிப்பா இந்த வாரம் முழுக்க இருக்கும். 19th 19ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணணும், எதெல்லாம் தள்ளி நிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்கன்னா ஐம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே, உங்களுக்கான மெசேஜ். ஓகே, சிவன் மெசேஜ். ரெண்டு விஷயம் இந்த கார்டை பார்த்தோன்னா, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். உங்களை சுத்தி உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ எனிதிங் அலோன். தனிமையில நம்மளே தனிமையா நம்மளை ஒதுக்கிட்டு தனியா இருந்துட்டு எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஓகே, உங்ககிட்ட நிறைய பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. ஆனா ரொம்ப இமோஷனலான ஒரு பர்சனா நீங்க. ஆமானா ஐ ஆம் இமோஷனல் அப்படின்றத டைப் பண்ணுங்க. உங்க மனசுக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஏதோ எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு எதுவுமே இந்த வாரம் செய்யாதீங்க. அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஒரு விஷயம் முடியலையா கேளுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டினாதான் துறப்பேன். கரெக்டா? எல்லாமே ஒண்ணே தானே, டோன் தான் வேற, வார்த்தைகள் தான் வேற. நீங்க கேளுங்க, எனக்கு இந்த உதவி வேணும், கேளுங்க, உதவி கிடைக்கும். இட் இஸ் ஒன்லி அ பியூர் அலைன்மெண்ட். அப்புறம் எதுக்குமே அவசரப்படாதீங்க. இந்த வாரம் யாருமே எனக்கு செய்யல, யாருமே பண்ணல, அண்ட் இது உடனே செய்யணும், உடனே பண்ணணும். உங்களுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையா இருங்க, அதுதான் இந்த மெசேஜ். சில விஷயங்கள் தடை தாமதமா கூட கிடைக்கும், பட் அதுதான் நிரந்தரம்னு கிடையாது. மாற்றங்கள் வரும், பட் அந்த மாற்றம் உங்களுக்கு ஃபேவரபிளாவும் இருக்கும் அப்படின்றதையும் பாக்குறேன். forgiveness. if you want to move forward, அழகான தாரா தான் வந்திருக்காங்க. உன் வாழ்க்கையில நீயே முன்னேறணும், உன் வாழ்க்கையில உனக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும், உனக்கே ஒரு சில விஷயங்கள் கிளியரா இருக்கணும்னா நீ ஒரு ஆக்ஷன் பண்ணணும். அது என்ன ஆக்ஷன்னா மன்னித்தல். மன்னிக்கிறத விட கொடுமையான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு அது வலியோ அதை விட 10 மடங்கு வலி நீங்க யாரை மன்னிக்கிறீங்களோ அவங்களுக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுட்டேன் பரவாயில்லன்னு போறாங்க. இன்னைக்கு அது அவங்களுக்கு தெரியலனாலும் மனசுக்குள்ள வாய் விட்டு எல்லாருமே சொல்லிட மாட்டோம்ல, ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்றத எல்லாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? பட் ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஹேப்பன். நீங்க மன்னிச்சு பாருங்களேன், நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. சரி, யார் எப்படி போனா நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம்ல, அதுதான் அங்க வித்த. மறந்துடாதீங்க. டோன்ட் ஸ்டாப். மன்னித்தலை மட்டும் விட்டுறாதீங்க. அது இந்த வாரம் நீங்க செஞ்சே ஆகணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டூ இட். எங்கேயுமே நின்றுடாதீங்க, சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அண்ட்
நீங்க ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, எந்த தடையும் இல்லாம அழகா அதை செஞ்சு முடிங்க. அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான டாரோ மெசேஜ் இந்த வாரம், வாவ், குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். சில இடங்கள்ல நீங்க வாயை திறந்து பேசிதான் ஆகணும். மன்னிக்கிறதா இருந்தாலும் அந்த இடத்துல உங்க வாயை திறந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன் சீப்ப அப்படின்னாவது நம்ம சொல்லணும். எல்லா நேரமும் சைலன்ஸ் உதவாது. சைலன்ஸ் இஸ் பிளிஸ், இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் மாதிரி சைலன்ஸுமே ஒரு பிளிஸ் தான். பட் எந்த இடத்துல எந்த விஷயத்த உறக்க சத்தமா சொல்லணுமோ அந்த இடத்துல உறக்கமா சத்தமா சொல்லுங்க. இந்த வாரம் ரொம்ப பிஸியான ஒரு வாரமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, அதே மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு குவீன் எனர்ஜின்றதே ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற எனர்ஜி. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இது இப்படி நடக்குதா, ஓகே, நீங்க உங்க ஃபுல் அட்டென்ஷனை கொடுங்க. எதை செஞ்சாலும் இந்த வாரம் ஃபுல் அட்டென்ஷனை கொடுங்க. ரொம்ப முக்கியமா ஓவர் கமிட்மெண்ட் நோ கமெண்ட் பண்ணுங்க. அவாய்ட் ஓவர் கமிட்மெண்ட்ஸ். நான் பண்ணிடுறேன், என்னால முடியும். ஆக்சுவலி சில விஷயம் நம்மளால முடியாது தான். எப்படி முடியும்? டஃப் தானே. எல்லாத்தையும் ஒரே இடத்துல இது பண்ணி வைக்கிறதுன்றது டஃப் தான். ஸோ முடியாத விஷயத்த என்னால முடியாது அப்படின்றத வாயை திறந்து சொல்லுங்க. உங்களையே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில விஷயம் பண்றீங்க பாருங்க, அதை பண்ணாதீங்க. அது வேலையா இருக்கலாம், எண்ணங்களா இருக்கலாம். அண்ட் நிறைய பொறுமைக்கான கார்ட்ஸ் தான் இந்த வாரம் பாக்குறேன். போன வாரம் ரொம்ப ஹஷி பஷியா இருந்ததா, ரொம்ப டயரிங்கா இருந்ததா, இந்த வாரம் கொஞ்சம் ஸ்மூதன் அவுட் ஆகும். ஐ நோ தீபாவளி சீசன் மட்டும் இல்ல, ஜென்ரலாவே நீங்களே உங்களை நிறைய தடவை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட் பிரிங்ஸ் மீ பீஸ்? அந்த ஒரு அமைதியை எனக்கு எது கொண்டு வரும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டைப் பண்ணுங்க, வாட் பிரிங்ஸ் மீ பீஸ். எது எனக்கு அமைதியை கொடுக்கும்? அது உங்களுக்கே தெரியும், யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பட் அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதா வேணாலும் இருக்கலாம், ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் இன் திங்ஸ் தட் யூ டூ. அது உங்களுக்கு அமைதியா ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்குதுன்னா, அது மத்த 24 மணி நேரத்துல மத்த 15 நிமிஷத்தை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை நேரத்தையும் உங்களுக்காக அர்ப்பணிச்சு ஹாப்பியா பண்ணுவீங்க. இந்த 15 நிமிஷம் நீங்க கொடுக்கலன்னா அந்த 24 மணி நேரமுமே கஷ்டமா இருக்கும். 23 நிமிஷம் 23 hours and 45 minutes வந்து நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா அந்த 15 minutes நீங்க வந்து சூப்பரா இருக்கணும். அதை செய்யுங்க. சின்னதா ஏதோ ஒண்ணு ஆனா செய்யுங்க. அண்ட் வாட்டர் கிட்ட நிறைய பேசுங்க. ஓகே, யூஸ் த வாட்டர் இமோஷன். நிறைய மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் வருது. அப்போ ரொம்ப குவாய்ட்டா ஏதோ டீப்பா ஏதோ பிளான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மனசு, தாட்ஸ், உங்க எண்ணங்கள், உங்க மைண்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்க உடம்பும் சரியாயிடும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உடம்பு ரொம்ப இல்லைங்க, எதுவுமே சரியில்லை, எனக்கு விசிபிளா எதுவுமே பார்க்க முடியல, எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லை, எல்லாம் அங்கங்க இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா முதல்ல உங்க டிஜிட்டல் ஓவர்லோட கம்மி பண்ணுங்க. டிஜிட்டல் ஓவர்லோட் இன்ட்டு போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நீங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய 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 சோசியல் மீடியாவை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவாய்ட் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா அது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், மைண்டுக்கு தேவையில்லாத ஷாக் தேவையில்லைன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் இமோஷனலாவே இருக்கக்கூடிய ஒரு வாரமா பாக்குறேன். கொஞ்சம் ஸ்கெட்யூல் பண்ணுங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். திருப்பி திருப்பி அதே தான் நான் பாக்குறேன். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நீயே எல்லாம் செய்யணும்னு நினைக்காத. பிளானிங் நீங்க பண்ணுங்க, அதை செய்யறது வேற யாராவது இருக்கட்டும், இட் இஸ் ஓகே, விடுங்க. அதை பிடிச்சி நான் தான் பண்ணணும்னா சில நேரம் அது அழகா அமையாது. இந்த வாரம் நீங்க பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ளோ, சர்வ், ஆங்கர். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஸ்கிரீன் சேவர்ல கூட ஒரு லோட்டஸ் படத்தை வைங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். வச்சு பாருங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. 5, 10 இந்த மாதிரி நம்பர்ஸ் இந்த வாரம் பயன்படுத்துங்க. பட் லோட்டஸை கண்டிப்பா வச்சு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அதுலயே இந்த ஃப்ளோ, சர்வ், ஆங்கர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. உங்க விஷனை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் நல்லா வரணும்டா, சூப்பரா வரணும்டா, இதெல்லாம் மனதளவுல சூப்பரா இருக்கு. ஆனா அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா பண்ணுவீங்க. தனித்து பண்ணணும்னு நினைக்காதீங்க. யாரையாவது கேட்டா இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டரான ஐடியாஸ் வரலாம். நீ இப்படி பண்றியே, ஏன் நீ இப்படி பண்ணி பார்க்க கூட. ஒரு ஏஸ் கார்டு வந்தாலே டாம் பூம்னு குதிப்பாங்க பாருங்க. அதுவும் பென்டக்கிள். பண ரீதியான வரவு இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பணம் அப்படின்றத டைப் பண்ணுங்க.
ஒரு டபுள் ஹைக், டபுள் பிரைஸ், எல்லாமே டபுளா சந்தோஷமா ஆரோக்கியமா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட சர்ப்ரைஸ். இந்த வாரம் எனக்கு சர்ப்ரைசஸ் வேணும் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஏன்னா சர்ப்ரைஸ் இருக்கு, ஏதோ ஒரு அழகான சந்தோஷமான புன்னகை கொடுக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது நடந்தப்பறம் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ பி வெயிட்டிங் ஃபார் யூ. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன யூ நோ வாட் டு டு. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. செட் 1 எடுத்தப்போ எனக்கு முடிக்கும் போது ஏன் இன்னொரு சிவன் கார்டு எடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்போ எனக்கு தோணல, பட் அந்த செட்டுக்கு எடுத்தனால ஐ டோன்ட் வாண்ட் டு டிப்ரைவ் யூ ஆஃப் தட். ஸோ உங்களுக்கான ஒரு மெசேஜ் எடுத்துடலாமா சிவன் கார்ட்ஸ்ல? உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களை கிளென்ஸ் பண்ணுங்க. டீடாக்சிஃபை அண்ட் கிளென்ஸ் யுவர் செல்ஃப். அதுதான் முதல் விஷயம். அதை நீங்க பண்ணும் போதே உடல் பொருள் ஆவி, அதுதாங்க இந்த கார்டு. உடல் பொருள் ஆவி. என்கிட்ட டேரோ படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கவலைப்படாதீங்க. ஜான்ல என்னோட அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. உடல் பொருள் ஆவி இது எல்லாமே நீ டீடாக்சிஃபை பண்ணி ஆகணும். குப்பை எடுத்து உள்ள சேர்த்து வைக்காத. நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு வைப் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பிரீதிங். உங்க பிரீதிங் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது அந்த ரிதமை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாலே, நான் பிரீத் பண்ணது உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல, மைக் இருக்கு, பட் அந்த பிரீதிங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாலே லைஃப் இன்னும் சூப்பரா ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இந்த தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா தீபாவளியும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியமான, சந்தோஷம் நிறைந்த, சேஃபான, ஆரோக்கியமான, நிறைவான தீபாவளியா இருக்கணும்னு நம்ம சிக்ஸ் சென்ஸ் சேனல் வழியா உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.